நம் ஒவ்வொருவரையும் மாட்சியோடும் மகிமையோடும் விண்ணேற்றம் அடையச் செய்ய இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் அவருடைய விண்ணேற்ற பெருவிழாவான இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியோடு இந்நாளினுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். விவிலியத்தில் உள்ள சில இறை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு எவ்வாறு விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை அற்புதமாய் அறுதியிட்டு சொல்லுகிறது. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை, கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு தூய ஆவியை நம்மீது பொழிந்தருளினார் என்று இறை வார்த்தை சான்று பகர்கிறது. இயேசு உயிர்த்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றும், அவர் கடவுளுடைய வலப்பக்கத்தில் சென்று அமர்ந்தார் என்றும், அந்த இடத்திலிருந்து தூய ஆவியானவரை நம்மீது பொழிந்தருளினார் என்றும் இந்த இறை வார்த்தை சான்று பகர்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை, ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த இறை வார்த்தை மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார் என்று. எபேசியர் திருமடல் 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை, கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர். மனுவுரு எடுத்து வார்த்தை மனுவானார் என்று நாம் விசுவசிக்கின்றோம், நம்புகிறோம். இந்த வரலாற்றினுடைய மிக பெரும் ஒரு அதிசயமாக அது நிகழ்ந்தது. இயேசுவினுடைய பிறப்பு எப்படி விண்ணிலிருந்து அவர் மண்ணிற்கு வந்தாரோ அதே போன்று மண்ணிலிருந்து உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர் விண்ணகத்திற்கு சென்றார் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களை அவர் தயார்படுத்துகிறார், அவர்களை உருவாக்குகிறார், திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகின்றார். ஆவியினுடைய வல்லமையினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளச் செய்கின்றார். 40வது நாளான இன்று அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் விண்ணேற்றம் செல்லுகிறார். அற்புதமான ஒரு பெருவிழா இன்று. இந்த பெருவிழா நமக்கு 3 மிக முக்கியமான உண்மைகளை உணர்த்துகிறது. அந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் 5ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே 6ஆம் வகுப்பு சேர்வதற்காக என்னுடைய அப்பாவும் அம்மாவும் விடுதிக்கு அழைத்து செல்கிறார்கள். ஹாஸ்டலில் படிக்க போகிறேன் அப்படின்ன உடனே மனசில் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. போகும்போது ரொம்ப சந்தோஷம். அங்கே கூட்டிகிட்டு போய் பள்ளியில் சேர்த்து விட்டுட்டு பிறகு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும், நைனா நீ நல்லா படிக்கணும், பத்திரமா அங்கே இருக்கணும், உனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ நல்லா படித்தா போதும், நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அவ்வளோதான் அன்பிற்குரியவர்களே. அவ்வளவு நேரம் மகிழ்ச்சியோடு இருந்த நான் அப்படியே மலமளமளவென கண்ணீர் வடித்து அழ ஆரம்பித்து விட்டேன். உடனடியாக என்னுடைய அப்பா என்னை மார்போடு அணைத்து கொண்டு முதுகிலை தட்டி கொடுத்து, கவலைப்படாத, இங்கே ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உன்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க, உனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி தைரியம் ஊட்டினார். பிறகு அவருடைய பாக்கெட்டில் கைவிட்டு பர்ஸ் எடுத்து அந்த பர்ஸில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை என் கையில் கொடுத்தாரு. அப்பாவனுடைய ஃபோட்டோ என் கையில் கொடுத்துட்டு,
உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, அப்பாவை நீ எப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறியோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஃபோட்டோவை பாரு, அப்பா உடனடியாக உன் பக்கத்திலேயே இருப்பேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அன்றையிலிருந்து இன்று வரை அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையும் ஊக்கமும் உற்சாகமும், அவர் கொடுத்த அந்த உறுதியான நிலைப்பாடும் அந்த போட்டோவாக என்னிடத்தில் இன்றும் கூட என்னுடைய பர்ஸில் இருக்கிறது. ஆண்டுகள் பல கடந்தோடி விட்டது. ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இன்றும் கூட அந்த நம்பிக்கை தருகின்ற, அந்த ஊக்கம் தருகின்ற, உற்சாகம் தருகின்ற அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதில் ஆழ பதிந்திருக்கிறது. அப்பா, நான் எப்பவும் கூடவே இருக்கிறேன், நீ எப்பெல்லாம் இந்த போட்டோவை பார்க்குறியோ அப்பொழுதெல்லாம் நான் உன் பக்கத்திலேயே வந்து விடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இதோ இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகளாகவே நான் பார்க்கிறேன். சீடர்கள் எல்லோரும் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். நான் வருவதற்கு முன்பாக உங்கள் மத்தியில் தூய ஆவியானவர் பிரசன்னமாயிருப்பார். அவர் உங்களை திடப்படுத்துவார், அவர் உங்களை உறுதிப்படுத்துவார், அவர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார் என்பதை அற்புதமாய் தன் சீடர்களுக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த நாளினுடைய விழா. ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றம் மிக முக்கியமான 3 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. முதல் உண்மை, இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்தார். ஆம், அதே உடலோடே அவர் விண்ணேற்றமானார். எந்த உடல் சிலுவையில் நொறுங்குண்டதோ, எந்த உடல் சிலுவையில் சிதைக்கப்பட்டதோ, எந்த உடல் சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டதோ, நிராகரிக்கப்பட்டதோ, அந்த உடலோடே ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமானார். அப்படி என்றால் நொறுங்குண்ட, சிதைக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட அந்த உடல் நிரந்தரமானது அல்ல, மாறாக மாட்சிமைப்படுத்தப்பட்ட, உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த அந்த மாட்சிப்படுத்தப்பட்ட உடலே உண்மையானது என்பதை அற்புதமாய் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது இந்த நாளினுடைய விழா. ஆம் அன்பிற்குரியவர்களே, மாட்சிமைப்படுத்தப்பட்ட உடல், மகிமையான உடலை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதே ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு சொல்லித் தருகிற முதல் உண்மையாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு சொல்லித் தருகின்ற இரண்டாவது உண்மை, ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார். ஆம், விண்ணேற்றமடைந்த இயேசு நமக்காக தந்தையிடத்தில் பரிந்து பேசுகின்றார். ரோமைய திருமடல் 8வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றார். இதைதான் இன்றைக்கு 2ஆம் வாசகம் அற்புதமாக சொல்லுகிறது. விண்ணகத்தில் நம் சார்பாக கடவுளின் முன்னிலையில் இயேசு நிற்கின்றார். அவரே தூயகத்திற்குள் செல்லுவதனுடைய நுழைவாயில், அதாவது விண்ணகத்திற்குள் செல்லுகின்ற நுழைவாயிலாக இருக்கிறார். முன்னொரு காலத்தில் யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்தின்படி தூயகத்திற்குள் தலைமை குரு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை செல்லுவார். அந்த இடத்தில் மிக பெரும் திரைச்சீலையானது காணப்படும். அந்த திரைச்சீலையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலுக்கு இந்த இடத்திலே ஒப்பிடப்படுகிறது. அந்த உடலின் வழியாக அந்த திரைச்சீலையை அகற்றி தலைமை குரு உள்ளே நுழைவார் தூயகத்திற்குள். அது ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை நடக்கும். அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினால், அவருடைய துன்பத்தினால், மரணத்தினால், அவருடைய உயிர்ப்பினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்களாக மாறி அவரே திரைச்சீலையாக நின்று அவற்றை பிரித்து, அன்பிற்குரியவர்களே, வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற வழியாக இருக்கிறார். நமக்கு வாக்களித்த நம்பிக்கைக்குரியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆம், ஏனெனில்
அவரே தன் இரத்தத்தை சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைக்கின்றார். அந்த வழியே ஆண்டவர் இயேசு. நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கிறேன் என்று சொல்லுவது. ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா நமக்கு சொல்லித் தருகின்ற மூன்றாவது பாடம் தூய ஆவியானவருடைய வருகை. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். ஆண்டவர் இயேசு தன் சீடர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்று செல்லுகிற அந்த வேளையில் அவர் கொடுக்கிற முக்கியமான ஒரு படிப்பினை தான் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தூய ஆவியானவரே உங்களை திடப்படுத்துவார், உங்களுக்கு வலுவூட்டுவார், உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பார். இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியாக வாழ அவரே உங்களுக்கு துணை இருப்பார் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வாக்களிக்கப்பட்ட துணையாளர். முதல் வாசகம் சொல்லுகிறது, எங்கள் கண் முன்பாக இயேசு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக தன் சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளினால் தாம் உயிரோடு இருப்பதை அவர் காண்பித்தார். தண்ணீரால் அல்ல, தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறுங்கள் என்று உறுதி ஊட்டினார். உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை திடப்படுத்துகிறார். எனவே இந்த 3 உண்மைகளை இந்த விண்ணேற்ற பெருவிழாவானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே நிலையில் இந்த விண்ணேற்றம் நம்மையும் ஒரு சாட்சியாக வாழ அழைப்பு கொடுக்கிறது. என்ன சாட்சி? இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக வாழ வேண்டும். எப்படி சீடர்கள் தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் சாட்சிகளாக மாறினார்களோ, அதே உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற நாமும் ஆண்டவரோடு அந்த மாட்சியில் நாம் பங்கு பெறுக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். நற்செய்தி சொல்லுகிறது, மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழ வேண்டும். எனவே நீங்கள் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். வாக்களித்த வல்லமை உன்னதத்திலிருந்து நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அது தூய ஆவியானவர். அப்படிப்பட்ட தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்குகின்ற அற்புதத்தை அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு அவர் ஆசி வழங்கினார். அவர்களுக்கு அவர் ஆசி வழங்கி கொண்டிருக்கும் போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் எல்லோரும் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு சென்று இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். எனவே இந்த விண்ணேற்ற பெருவிழா இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இயேசுவினுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை இந்த உலகத்தினுடைய கடை எல்லை வரை சென்று அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். அதுதான் உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். ஆம், நாமே நற்செய்தியாக வாழும்போது நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நற்செய்தியின்படி வாழ, நாமே நற்செய்தியாக இருக்க கடவுள் நமக்கு வலுவூட்டுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் நமக்கு உறுதியை கொடுக்கின்றார். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்போம். ஆமீன்.